ஏன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு பெருசு கேஸ் இருந்திருக்கு, இவ கள்ளத்தொடர்பு வச்சிருந்தாருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சு தான் இந்த கேஸை திருப்பி இருக்கு. ஆனால் இதில் மூன்று விதமான சந்தேகம் இந்த கொலையில் இருக்கு. சரியா? ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழர், நீங்கள் சோத்தில் உப்பு போட்டு தின்னீங்கள், அடிக்கி பீக்கில் சீனி போட்டு சாப்பிட்றீங்களா தெரியாது உங்களுக்கு. ஒருதன் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தட்டி விட்டுட்டு போகலாம். கொலை பண்ணணும்ட்டு யாருக்கும் சட்டம் கிடையாது. விளங்குதா? கொலை பண்ணணும்ட்டு உன்னை நம்பி வந்தவளை காட்டு கொண்ட கொள்றீன்னு சொன்னால் நீ எப்படிப்பட்ட நாளைக்கு இதை நீங்கள் அவன் செய்தது சரியென்று நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்கள, அடே நாளைக்கு நீங்கள்லாம் உங்களோட பொண்டாட்டியாகலான்னு உங்களுக்கு சமைத்தர போகிறாங்க, சாப்பாடில் விஷம் போட்டு தந்து விட்ருவாளத. விளங்குதா? ஏன்னு சொன்னால் அதிகமான ஆம்பளைகள் கள்ள தொடர்பு வச்சுக்கிங்க. சரியா? இதை பார்த்து கொஞ்சம் கதையுங்க எல்லாரும். இந்த பொடியன் செய்தது சரியன்னு சொன்ன நாய்களுக்கும் கழுசறைகளுக்கும் தான் இந்த கதை. புறம்போக்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு கொலையை ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, எப்படி ஆக்கள் ஒரு அடிபட்டு செத்தா பரவாயில்லை, சண்டை பிடிச்சி செத்தா பரவாயில்லை, அடே நம்ப வச்சு கூட்டி கொண்டு போய் நம்ப வச்சு கழுத்து வெட்டி காட்டா பைத்தியக்காரர்களா நீங்களாம் லூசு தூசணத்தால் பேசணும். உங்களுக்கு மாட்டு மூத்திரம் குடிக்கிறாங்க லாக்கிலாக்கு நாய்களை போங்கடா மாடு. உங்களுக்கு கதை சொல்கிறப்ப பேசாமல் இருக்கு.